கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து அவர்கள் வரும்போது அவர் செய்த அதிசயம் என்ன? அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, எல்லாரை விட கர்த்தர் பலத்தை கொடுத்தார். இப்ப பாருங்க, சமீபமாய் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று, ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கரூர்ல நடந்த அந்த கட்சி கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் ரொம்ப நெரிச்சதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சு விட முடியாம ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேல இறந்து போனதா நம்ம எல்லாருமே செய்தித்தாள்ல வாசிச்சோம். அப்போ அதுல எவ்வளவு கூட்டம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 50,000 பேர் 60,000 பேர், அவ்வளவுதான் கூட்டம் வந்திருப்பாங்க. ஆனா இந்த 50,000 பேர் 60,000 பேரை ஒரு இடத்துல இருந்து நகர்த்தி கொண்டு போக முடியல, இன்னொரு இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆக முடியல. அதுல பலவீனப்பட்டவங்க கொஞ்சம் பேரு, வயசானவங்க கொஞ்சம் பேரு, இளம் பிள்ளைங்க கொஞ்சம் பேரு, கர்ப்பிணி பெண்கள். அப்ப யாரெல்லாம் ரொம்ப வீக்கா இருந்தாங்களோ அவங்க நிறைய பேர் அதுல மரிச்சு போயிருக்கிறாங்க. இந்த வீசிங் இருக்கிறாங்க, அதுல டெஸ்ட்ல இந்த வீசிங் இருக்கிறவங்க நிறைய பேர் மூச்சு திணறல் அங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணினது எத்தனை பேர் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர். இப்போ 20 லட்சம் பேர்ல தலைவலியில 10 பேர் இருக்க மாட்டாங்களா? காய்ச்சல்ல ஒரு 50 பேர் இருக்க மாட்டாங்களா? இப்ப பாருங்களேன், இந்த சர்ச்சில் இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 1000 பேருக்கு எத்தனை பேருக்கு உடம்பு நல்லா இல்ல? எழுப்பி நில்லுங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கை தூக்கி எனக்கு உடம்பு நல்லா இல்லைன்றோம். ஒரு 10 பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒருவேளை உடம்பு நல்லா இல்லாதவங்கள நம்ம கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஒரு கிரௌட் அதிகமாக கண்டிப்பா அதுல பலவீனப்பட்டவங்க 10 பேர் இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இந்த இடத்துல சொல்லுது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. 20 லட்சம் பேருக்கும் சுகத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருந்திருக்கிறார். 20 லட்சம் பேர்ல சரீரத்திலையும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நம்முடைய பலவீனப்பட்ட சரீரத்தை அவர் பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் நோய்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். அந்த சரீரத்தில் பரிபூர்ண பலன் கர்த்தர் தருவார். இதுக்கு முன்பாக வந்த அந்த வியாதி இனி நமக்கு வருவது இல்லை. கர்த்தர் எகிப்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya. எகிப்தியர்களுக்கு வியாதி இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளிலே பலவீனப்பட்டவர் ஒருவரும் இருந்ததில்லை.